ஆண்டவரே ஸ்தோத்திராண்டவரே 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 ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா துதிக்கிறோம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் இயேசு சர்வ வல்ல சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் இயேசு சர்வ வல்லவர் சமாதானம் நமக்கு சமாதானம் தருகிறார். அதிசயமானவர் சர்வ வல்லவர் இயேசு சர்வ வல்லவர் இன்று சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். சர்வ வல்லவர் இயேசு சர்வ வல்லவர் இன்று சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 நம் இயேசு நல்லவர், ஒரு நாளும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் இயேசு சர்வ வல்லவர் என்று சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல். சர்வ வல்லவர் இயேசு சர்வ என்று சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார்.
சர்வ வல்லவர் என்று சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம். சாத்தான வாய்களை திறந்து தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம். மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்கால நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. எதிர்கால நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, தேவ அதிகாரம் கையிலே. நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் இயேசு சர்வ வல்லவர் என்று சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். அதிசயமானவர் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் இயேசு சர்வ வல்லவர் என்று சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் சாத்தானை தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரி ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். தேசத்தை ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். 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 அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் இயேசு சர்வ வல்லவர் என்று சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம். சாத்தானை தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம்.
தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அபிமெலேக்கு ஆவிகளை மேற்கொள்கிற வல்லமையாய் நிரப்புங்கப்பா. அபிமெலேக்கின் ஆவியை மேற்கொள்கிற வல்லமைகளுக்கு வேணும் ஆண்டவர். அபிமெலேக்கின் ஆவியை மேற்கொள்கிற வல்லமைகளுக்கு வேணும் ஆண்டவர். 70 பேரால் மேற்கொள்ள முடியாத அந்த அபிஷேகம் எங்களுக்கு வேணும் ஆண்டவர். 70 பேரால் அபிமெலேக்கை மேற்கொள்ள முடியல ஆண்டவர். ஆனால் நாங்க மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகங்களுக்கு வேணும் ஆண்டவர். அபிமெலேக்கை மேற்கொள்கிற அபிஷேகம் எங்களுக்கு வேணும் ஆண்டவர். அபிமெலேக்கை மேற்கொள்கிற அபிஷேக வல்லமைகளுக்கு வேணும் ஆண்டவர். அபிமெலேக்கை மேற்கொள்கிற அபிஷேக வல்லமைகளுக்கு வேணும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அபிமெலேக்கின் ஆவியை மேற்கொள்கிற வல்லமை, அபிமெலேக்கின் ஆவியை மேற்கொள்கிற அபிஷேகம், அபிமெலேக்கின் ஆவியை மேற்கொள்கிற அபிஷேகம் இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ரீமா ஷக்க தோடி அந்த ரக்கமான அபிமெலேக்கின் ஆவியை மேற்கொள்கிற அபிஷேக வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்கு உண்டாவதாக, எங்கள் ஒவ்வொருவருக்கு உண்டாவதாக, எங்கள் ஒவ்வொருவருக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் வல்லாத அபிமெலேக்கின் ஆவியை மேற்கொள்கிற அபிஷேக வல்லமை, மேற்கொள்கிற அபிஷேக வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வழியில் ஆண்டவர், இந்த வழியில் அந்த அபிமெலேக்கின் ஆவியை மேற்கொள்கிற வல்லமையினால் எங்களை ஒவ்வொருவரும் நிரப்பங்கப்பா, நிரப்பங்கப்பா, நிரப்பங்கப்பா. Alma raka shema nata dada riba katana niman kara mana shaba duda lakaro riba lara mana kama natodi அந்த ரபா இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அபிமெலேக்கின் ஆவியை மேற்கொள்கிற வல்லமை, அபிமெலேக்கின் ஆவியை மேற்கொள்கிற அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவருக்கு உண்டாகட்டும், எங்கள் ஒவ்வொருவருக்கு உண்டாகட்டும், எங்கள் ஒவ்வொருவருக்கு உண்டாகட்டும், எங்கள் ஒவ்வொருவருக்கு உண்டாகட்டும். ரிபா காமா நா சே காத்தடா அல்மா ரா காமா நா தோடாரா நீமா காமா நா தூடா கரா அல்மா ரா சே மானா இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அபிமெலேக்கின் ஆவியை மேற்கொள்கிற வல்லமை, அபிமெலேக்கின் ஆவியை மேற்கொள்கிற அபிஷேக வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்கு உண்டாவதாக, எங்கள் ஒவ்வொருவருக்கு உண்டாவதாக. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். தேவனே, 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 தேவனே அந்த அபிமெலேக்கின் ஆவியை மேற்கொள்கிற அந்த அபிஷேக வல்லமையினால் எங்களை ஒவ்வொருவரும் நிரப்பகப்பா, நிரப்பகப்பா, நிரப்பகப்பா. சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தில் எல்லா அபிமெலேக்கின் ஆவியை அழிச்சு ஜெபிக்கிறோம், எல்லா அபிமெலேக்கின் வல்லமையை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், எல்லா அபிமெலேக்கின் வல்லமைகள் முறியடிச்சு ஜெபிக்கிறோம், எல்லா அபிமெலேக்கின் ஆவியை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், எல்லா அபிமெலேக்கின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், எல்லா அபிமெலேக்கின் ஆவிகளை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், எல்லா அபிமெலேக்கின் வல்லமைகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம், எல்லா அபிமெலேக்கின் ஆவிகள், எல்லா அபிமெலேக்கின் வல்லமைகளை ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், எல்லா அபிமெலேக்கின் ஆவிகளை ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எல்லா அபிமெலேக்கின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்பட்டு போவதாக, எல்லா அபிமெலேக்கின் ஆவிகள் அழிக்கப்பட்டு போவதாக, எல்லா அபிமெலேக்கின் வல்லமைகள் முறியடிக்கப்பட்டு போவதாக, எல்லா அபிமெலேக்கின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அல்மா ரகா ஷமானா ரிபாகா மானா தோடா ராகானா இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் எல்லா அபிமெலேக்கின் ஆவிகளை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், எல்லா அபிமெலேக்கின் ஆவிகளை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், எல்லா அபிமெலேக்கின் வல்லமையை முறியடிச்சு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் எல்லா அபிமெலேக்கின் ஆவிகள் ஆண்டவர், எல்லா அபிமெலேக்கின் ஆவிகள் ஆண்டவர் எந்தெந்த ரூபத்தில், எந்தெந்த விதத்தில் சபைகளுக்கு விரோதமாக எழுப்பி போராடி கொண்டிருக்கிறதோ அத்தனை அபிமெலேக்கின் ஆவிகளும், அத்தனை அபிமெலேக்கின் வல்லமைகளும் இந்த வெள்ளம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எல்லா அபிமெலேக்கின் வல்லமைகள் நிர்மூலமாய் போவதாக, எல்லா அபிமெலேக்கின் ஆவிகள் அழிக்கப்பட்டு போவதாக, எல்லா அபிமெலேக்கின் வல்லமைகளை செயலிழந்து போவதாக. எந்தெந்த ரூபங்களை கிரியை நடப்பிக்கிறது ஆண்டவரே அத்தனை விதமான அபிமெலேக்கின் ஆவிகள், அத்தனை விதமான அபிமெலேக்கின் வல்லமைகளும் இந்த வெளியில கத்த நிர்மலமாக்கி போடுவீராக, இந்த வெளியில கத்த நிர்மலமாக்கி போடுவீராக, இந்த வெளியில கத்த நிர்மலமாக்கி போடுவீராக. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஐயா, ஒருமனப்படுகிறோம் ஐயா, ஒருமனப்படுகிறோம் ஐயா, ஒருமனப்படுகிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் எல்லா கைகளை தட்டி, எல்லா வாயை திறந்து, எல்லா கையை தட்டி வாயை திறந்து பாடுங்க.
இயேசுவின் நாமத்தால் 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 அல்மாரா காசேமானா ரிபாகா மானா தோடா ரபாபா அல்மாரா காசேமானா தோடா ரிபாகா மானா தாடா ரபாபா அல்மாரா காசேமானா தோடா. எல்லா அபிமெலேக்கின் ஆவிகள், எல்லா அபிமெலேக்கின் வல்லமைகள், எல்லா அபிமெலேக்கின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்பட்டு போவதாக, முறியடிக்கப்பட்டு போவதாக, முறியடிக்கப்பட்டு போவதாக, முறியடிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தால். பொல்லாத அபிமெலேக்கின் ஆவியே, பொல்லாத அபிமெலேக்கின் ஆவியே இயேசுவின் நாமத்தால் சபைகளுக்குள்ள கிரியை செய்யாதவர் உன் கிரிகள் எல்லாம் அழிச்சு ஜெபிக்கிற, உன் கிரிகள் எல்லாம் அழிச்சு ஜெபிக்கிற, உன் கிரிகள் எல்லாம் முறியடிச்சு ஜெபிக்கிற, உன் கிரிகள் எல்லாம் அபத்தமாக்கி ஜெபிக்கிற, உன் கிரிகள் எல்லாம் செயல்ந்து போகமடி ஜெபிக்கிற. ராகா மானரா ரிபாலா ராமனா ஷாகா ரிபாகா மானா தோடாரா ரிபாலா ராமனா ஷேகாதடா ரிபாலா ராமனா ஷபா துடா கரமனா ரிபாலா ரபா அல்மாரா காமனா துடா ரபா ரிபாலா ராமனா ஷேபா துடா கரோ. இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் எல்லா அபிமெலேக்கின் ஆவிகள், எல்லா அபிமெலேக்கின் வல்லமைகள், எல்லா அபிமெலேக்குடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தால் முறியடிச்சு ஜெபிக்கிற, முறியடிச்சு ஜெபிக்கிற, முறியடிச்சு ஜெபிக்கிற, முறியடிச்சு ஜெபிக்கிற, முறியடிச்சு ஜெபிக்கிற, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற. பொல்லாத ஆவி, பொல்லாத ஆவி, பொல்லாத அபிமெலேக்கின் ஆவி, பொல்லாத அபிமெலேக்கின் ஆவியே ரிபாலா ரபா ஷகா தேவ ஜனங்களை போலவே காட்டு, தேவ ஜனங்களை போலவே காட்டு. ரிபா காத்தா டாடா ரிபா கதா தான் சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டு இருக்கிற பொல்லாத அபிமெலேக்கின் ஆவிகள், பொல்லாத அபிமெலேக்கின் வல்லமைகள் இந்த நாட்டில் சபையில முறியடிக்கப்படட்டும், இந்த நாட்டில் முறியடிக்கப்படட்டும். தேவ ஜனங்களை போலவே காட்டு, தேவ ஜனங்களை போலவே காட்டு, தேவ ஜனங்களை போலவே காட்டு. சபைக்குள்ள இருந்து கிரியை செய்கிற இந்த அபிமெலேக்கின் ஆவி, இந்த அபிமெலேக்கின் வல்லமைகள் இந்த நாட்டில் அழிக்கப்படுவதாக, இந்த நாட்டில் அழிக்கப்படுவதாக, இந்த நாட்டில் அழிக்கப்படுவதாக, இந்த நாட்டில் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். நீமா காத்தா டாடா rakamo riba lara mana sema natodi anda raka liban kara mana shaba duda karo riba lara mana kabadodi andara. இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் தேவ ஜனங்களை போலவே காட்டு, தேவ ஜனங்களை போலவே வாழ்ந்து, தேவ ஜனங்களை போலவே காட்டி தான் சுய காரியத்துக்காக ஈடுபடுகிற இந்த அபிமெலேக்கின் ஆவியை கத்த அழிக்கும்படி எல்லா ஆவியை நிரூப செவி, எல்லா ஆவியை நிரூப செவிப்போம், எல்லா ஆவியை நிரூப செவிப்போம். ரீபா கத்தா டாடா ரீபா ஷேகா தோ ரீபா லர மன கமா நத்தோடி அந்த ரக்கா நீமான் கரபா துடி அந்த ரமல் கரபா ரீபா லர மன ஷபா துடி அந்த ரபலா நீமான் கரமன கதடா ரிபலரா. இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் தேவ ஜனங்களை போலவே காட்டு, தேவ ஜனங்களை போலவே காட்டு, தேவ ஜனங்களை போலவே காட்டு, தேவ ஜனங்களை போலவே வாழ்ந்து போட்ட போற அவளால் சுயமா நிறைவேற்றுகிற, சுய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, சுய ஆசையை நிறைவேற்றுவதற்கு போராடுகிற எல்லா அபிமெலேக்கின் ஆவிகள், எல்லா அபிமெலேக்கின் வல்லமைகள் இந்த நாட்டில் கத்த அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவர், இந்த நாட்டில் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவர், இந்த நாட்டில் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவர், இந்த நாட்டில் முறியடிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவர், இந்த நாட்டில் கை செல்ந்து போகட்டும் ஆண்டவர். அப்படிப்பட்ட எல்லா கிரியைகள், அப்படிப்பட்ட எல்லா வல்லமைகள் இந்த நாட்டில் அழிச்சு நிர்மலமாக்கி போடுவீராக, அழிச்சு நிர்மலமாக்கி போடுவீராக, அழிச்சு நிர்மலமாக்கி போடுவீராக. தேவ ஜனங்களை போல காட்டி ஆனா தேவ ஜனங்களை வாழாம அல்மா ரக்க சேமா நாத்தோடி ஆந்தாரோ. அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் ஆவி, அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் ஆவி இந்த நாட்டில் முறியடிக்கப்பட்டு போகட்டும், இந்த நாட்டில் முறியடிக்கப்பட்டு போகட்டும், இந்த நாட்டில் முறியடிக்கப்பட்டு போகட்டும். தேவ ஜனங்களை போல காட்டி ஆனா தேவ ஜனங்களை போல வாழாம கிரியை செய்கிற அபிமெலேக்கின் ஆவிகள், அபிமெலேக்கின் ஆவிகள், மாய்மாலம் பண்ணுகிற அபிமெலேக்கின் ஆவிகள் இந்த நாட்டில் செயலிழந்து போகட்டும் ஆண்டவர், செயலிழந்து போகட்டும் ஆண்டவர். அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் ஆவிகள் எல்லாம் கர்த்தர் நாட்டில் முறியடிச்சு போடுவீராக இயேசுவின் நாமத்தில், முறியடிச்சு போடுவீராக இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய கரபலமா கிரியை செய்யட்டும். அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் ஆவியை கர்த்தர் நிர்மலமாக்கி போட்டு கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். சபையை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். சபையை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். சபையை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் ஆவிகள் தேவ ஜனங்களை போலவே காட்டி, தேவ ஜனங்களை போலவே காட்டி ஆனா தேவ ஜனங்களாக வாழாத அபிமெலேக்கின் வல்லமைகள் அழிக்கப்படணும்ப்பா, அழிக்கப்படணும் ஆண்டவர், அழிக்கப்படணும் ஆண்டவர், அழிக்கப்படணும் ஆண்டவர், அழிக்கப்படணும் ஆண்டவர். நாங்க
தேவ ஜன காட்ட அல்ல, நாங்க தேவ ஜனங்களை வாழ வந்திருக்கிறோம் ஐயா. நாங்க தேவ ஜனங்களை காட்டுவதற்கு அல்ல, நாங்க தேவ ஜனங்களை காட்ட வந்திருக்கிறோம் அல்ல ஆண்டவரே, வாழ வந்திருக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட காண்பித்த ஆண்டவரே, ஆனா தேவ ஜனங்களை போல வாழ முடியாம கிரியை செய்யற அபிமெலேக்கின் ஆவிகள், அபிமெலேக்கின் வல்லமைகள் இந்த நாட்டில் கத்த அழிச்சு நிர்மலமாக்கி போடும், அழிச்சு நிர்மலமாக்கி போடும். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். அபிமெலேக்கின் ஆவிக்கு விரோதமா, அபிமெலேக்கின் வல்லமைக்கு விரோதமா கர்த்தர் முறியடிச்சு போடுங்கப்பா, கர்த்தர் முறியடிச்சு போடுங்கப்பா. அபிமெலேக்கின் ஆவிகள் கர்த்தர் முறியடிச்சு போடுவீராக இயேசுவின் நாமத்தில், முறியடிச்சு போடுவீராக இயேசுவின் நாமத்தில். அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் கிரியைகள் எல்லாம் தேவ நிர்மலமாக்கி போடுங்க சார், நிர்மலமாக்கி போடுங்க ஆண்டவர். கரத்தில் ஒப்பு கொடுக்கிற காத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவன், ஒரு நாளும் விலகிடா. முதலாவது கிரியை அபிமெலேக்குடைய முதலாவது கிரியை, முதலாவது கிரியை மற்றவங்களை குறைத்து பேசி தன் காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் நினைக்கிறது அபிமெலேக்குடைய முதலாவது கிரியை. கிதியோனுடைய மறுமனையாட்டின் மகன்தான் இந்த அபிமெலேக்கு. இந்த அபிமெலேக்கு என்ன செய்வான், அந்த 70 பேர் உங்களை ஆளுவது சரியா, ஒருத்தன் மாத்திரம் ஆளுவது சரியா? 70 பேர் சரியில்லை, தான் மட்டும்தான் சரி, மற்றவங்க சரியில்லை, தான் மட்டும்தான் சரி, மற்றவங்க சரியில்லை, மற்றவங்க சரியில்லை, சரியானவங்க மற்றவர்கள் சரியில்லை, தான் மட்டும்தான் சரி. அந்த மனப்பக்குவத்தோடு கூட பேசுகிறது, அந்த மனப்பக்குவத்தோடு கூட செயல்படுகிறது எந்த ஆவினா, இந்த அபிமெலேக்கின் ஆவி. அவன் பேசுகிற முதல் காரியமே, அவன் ஜனங்களோட பேசுகிற முதல் காரியமே 70 பேர் ஆள்றது சரியா, நான் ஒருத்தர் மட்டும் ஆள்றது சரியா, மற்றவங்களாம் தப்பு, நான் மட்டும்தான் சரி, மற்றவங்களாம் தப்பு, நான் மட்டும்தான் சரி. அந்த மனப்பக்குவம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குமானா, நமக்குள்ள கிரியை செய்து தேவ ஆவி இல்லை, அது அபிமெலேக்கின் ஆவி. மற்றவன் நானும் குறை செய்ய உள்ளவன், நானும் குறைவுடன் பவுலை கேட்ட சொல்லுவான். இதனால பேசுறதுனால நான் சரியானவன் நல்ல அர்த்தம் அல்ல. என்னை நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர், என்னை பார்க்கிறவர் கர்த்தர், எல்லாம் தேவ கிருபையை என்று சொல்லிதான் பவுல் சொல்லுவாரே ஒழிய, தான் செய்வது சரி என்ற மனப்பக்குவத்தோடு எந்த இடத்திலும் பரிசுத்தவான்களும் ஆண்டவரை இயேசுவுமே பேசுகிறதை நாம் பார்க்க முடியாது. தான் மட்டும் சரி, மற்றவங்க எல்லாம் தப்பு, மற்றவங்க எல்லாம் தப்பு, மற்றவங்க எல்லாம் தப்பு. இந்த மனப்பக்குவம் இருக்குமானால் இது தேவ ஆவி அல்ல, இது அபிமெலேக்கின் ஆவி. பக்கத்தில் கையை பிடிச்சு, இப்படிப்பட்ட அபிமெலேக்கின் ஆவிகள் மற்றவங்களை குறைச்சி பேசி, மற்றவங்களை குறை சொல்லி, மற்றவங்களை குறைச்சி பேசி தான் மட்டும்தான் சரியும் என்று அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டிருக்கிற இந்த அபிமெலேக்கின் ஆவியக்கத்தை முறியடிச்சு போடுங்கப்பான்னு சொல்லி எல்லாம் ஜெபிப்போம், எல்லாம் ஜெபிப்போம், எல்லாம் ஜெபிப்போம். இயேசுவி நாமத்தில் ஆண்டவர், இயேசுவி நாமத்தில் ஆண்டவர், இயேசுவி நாமத்தில் ஆண்டவர், இயேசுவி நாமத்தில் ஆண்டவர். அல்மா ராக்கா சேமா நாத்தோடியா நல்ல வாயை திறந்து ஜெபிக்கணும், எல்லா வாயில திறந்து ஜெபிக்க. தான் மட்டும்தான் சரி, மற்றவங்க தப்பு, தான் மட்டும்தான் சரி, மற்றவங்க எல்லாரும் தப்பு என்ற மனப்பக்குவம், அப்படிப்பட்ட சிந்தை, அப்படிப்பட்ட எண்ணம், அப்படிப்பட்ட உணர்வு, அப்படிப்பட்ட காரியத்தோடு கூட பேசுகிற அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் ஆவிகள் இந்த நாட்டில் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவர், நாட்டில் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவர், நாட்டில் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவர், நாட்டில் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். நீமா காத்தா டாடா ராக்கா சே நீமான் கர்ரா மாகா தொடியானோ ரிபா லரமன ஷபதுடி மாக்கரா நீமான் கரமன கபதுடா ரிபா லரமன ஷபதுடா. வாயில் திறந்து ஜெபி, வாயில் திறந்து ஜெபி. இயேசுவி நாமத்தில் ஆண்டவர், இயேசுவி நாமத்தில் ஆண்டவர், இயேசுவி நாமத்தில் ஆண்டவர். தான் மட்டும்தான் சரி, மற்றவர்கள் எல்லாம் தவறு என்ற அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தோடு, அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட மற்றவங்களை குற்றம் சாட்டி, மற்றவங்களை குறை சொல்லி பேசுகிற எல்லா விதமான அபிமெலேக்கின் ஆவிகள் 70 பேர் சரியில்லை என்ற மனப்பக்குவத்தோடு பேசுகிற அந்த அபிமெலேக்கின் ஆவிகள் சரியானவர்களை கூட சரியா புரிஞ்சு கொள்ள முடியாம, சரியானவர்களை தவறாகவே சித்தரித்து தவறு என்று சொல்லி பேசுகிற
இந்த அபிமெலேக்கின் ஆவிகள் இனி எங்களுக்குள்ள சபைக்குள்ள ஆண்டவரை கிரியை செய்யவே கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் ஆவிகள் முறியடிக்கப்பட்டு போகட்டும். அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் வல்லமைகள் செயலிழந்து போகட்டும். அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் நீ மாகா தாடாரா அல்மாரா காசே மாலாரா பாகா தோடா நீ மாலாரா பாகா மானாதா அல்மாரா கா மானா சே பாதுடா கரா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் தான் மட்டும்தான் சரி, மற்றவள் எல்லாம் தப்பு என்ற மனப்பக்குவம் எங்களை விட்டு இன்னைக்கு வேரோட பிடிங்கி எரிய பரட்டும் ஆண்டவர். எங்களை விட்டு விலகி போகட்டும் ஆண்டவர். சபையை விட்டு விலகி போகட்டும் ஆண்டவர். குடும்பத்தை விட்டு விலகி போகட்டும் ஆண்டவர். தான் மட்டும் சரி, மற்றவங்க தவறு, மற்றவங்க செய்வதெல்லாம் தவறு, மற்றவங்க பேசுறது தவறு, மற்றவங்க பார்க்கறது தவறு, மற்றவங்க செய்கிற ஒவ்வொரு அசைவுகளும் தவறு என்ற மனப்பக்குவம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை எங்களை விட்டு அகன்று போகட்டும். இதுக்கு பின்னால இருக்கிற இந்த அபிமெலேக்கின் ஆவிகள், இதுக்கு பின்னால இருக்கிற அபிமெலேக்கின் வல்லமைகள், இதுக்கு பின்னால இருக்கிற அபிமெலேக்கின் சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்தால் இந்த நாட்டில் முறியடிக்கப்பட்டு போகணும். இந்த நாட்டில் முறியடிக்கப்பட்டு போகணும். இந்த நாட்டில் முறியடிக்கப்பட்டு போகணும் ஆண்டவர். இது இப்படிப்பட்ட ஒரு காரியம், இப்படிப்பட்ட ஒரு கிரியை எங்க வாழ்வில் இருக்கவே கூடாது ஆண்டவர். எங்களுக்குள்ள இருக்க கூடாது ஆண்டவர். சபைக்குள்ள இருக்க கூடாது ஆண்டவர். குடும்பத்துக்குள்ள இருக்க கூடாது ஆண்டவர். மற்றவர்கள் செய்வதெல்லாம் தவறு, தான் செய்வது மட்டுமே சரி, தான் மட்டுமே சரியான நபர், மற்றவர்கள் எல்லாம் தவறான நபர்கள் என்ற அப்படிப்பட்ட எண்ணங்கள் இன்னைக்கு வேரோடு அழிக்கப்பட்டு போகட்டும். இந்த அபிமெலேக்கின் ஆவிகள் வேரோடு அழிக்கப்பட்டு போகட்டும். வேரோடு பிடிக்கப்பட்டு போகட்டும். வேரோடு அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் வல்லமைகள் எல்லாம் இந்த நாட்டில் கத்த முறியடிச்சு போட்டுருங்கப்பா, முறியடிச்சு போட்டுருங்கப்பா. ரீபா ஷாக்கா தாடா ரீமா கதடா அல்மாரா கமானாதோட யாந்தரா நீமான் கரபல ஷியாந்தரா மால்கரபா. அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு வேரோடு அழிக்கப்பட்டு போகணும்ப்பா, வேரோடு முறிக்கப்பட்டு போகணும்ப்பா. இனி ஒரு நாள் அப்படிப்பட்ட எண்ணங்கள் எங்களுக்குள்ள இருக்கவே கூடாது ஆண்டவர். மற்றவன் எல்லாம் தப்பு, தான் மட்டும் தான் சரி என்ற அப்படிப்பட்ட எண்ணம் இன்னைக்கு வேரோடு பிடிக்கப்பட்டு போகணும், வேரோடு அழிக்கப்பட்டு போகணும். இந்த அபிமெலேக்கின் ஆவி இனி எங்களுக்குள்ள, எங்களுக்கு மறைமுகத்தில் இருந்து, எங்களுக்கு மறைவா இருந்து இந்த ஆவி கிரிய செய்யவே கூடாது, கிரிய செய்யவே கூடாது, கிரிய செய்யவே கூடாது. கர்த்தர் இறங்கி கிரிய செய்யுங்கப்பா. தேவன் இறங்கி கிரிய செய்யுங்கப்பா. தேவன் இறங்கி கிரிய செய்யுங்கப்பா. கர்த்தர் இறங்கி கிரிய செய்யுங்க இயேசுவின் நாமத்தால். அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் வேரோடு பிடிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். வேரோடு அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், காத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் சர்வ வல்லவர் இயேசு சர்வ வல்லவர் என்று சமாதானம் தருகிறார். எனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 ரெண்டாவது கிரியை, அவருடைய கிரியை தனக்கு சாதகமானவர்களை வச்சு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறது அபிமெலேக்குடைய ரெண்டாவது கிரியை. தனக்கு சாதகமானவர்கள், தன்னுடைய ஆட்களை வச்சு தான் அபிமெலேக்கு, நான் உங்களுடைய ஜனம், நான் உங்களுடைய எலும்பு, நான் ஒருத்த மட்டும் தான் உங்களை ஆடணும். தனக்கு சாதகமானவர்களை வைத்து இதெல்லாம் யாருக்கு மேலே பேசுங்க, இஸ்ரவேல் அந்த இஸ்ரவேலுடைய மூப்பருக்கு மேலே பேசுங்க, சீகேம் பட்டணத்து மக்களுடைய மூப்பருக்கு மேலே நீங்கள் பேசுங்க, அவன் காதல விழும்படி பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறது. தனக்கு சாதகமானவர்களை வைத்து காரியத்தை சாதிக்கணும் என்று நினைக்கிறது சரியான விதத்தில் சாதிக்கிறதல்ல, சரியான ரூட்டில் சாதிக்கிறதல்ல. தனக்கு சாதகமாக இருக்கிறவர்களை வச்சு தான் நினைக்கிற காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறது அபிமெலேக்கின் ஆவி. ஒரு பொதுவான காரியத்தை அல்ல, சரியான காரியத்தை அல்ல, நீதியான காரியத்தை அல்ல, யதார்த்தமான காரியத்தை அல்ல, மாறாக தான் நினைக்கிற காரியத்தை தனக்கு சாதகமானவர்களை வச்சு, தனக்கு சாதகமாக யார் பேசுவாங்க, தனக்கு சாதகமாக யார் நினைக்குவாங்க, நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்படிப்பட்டவர்களை மட்டும் வச்சு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறது அபிமெலேக்குடைய ரெண்டாவது கிரியை. இப்படிப்பட்ட ரெண்டாவது கிரியக்கத்தை அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பான்னு சொல்லி வலது கையை உயர்த்தி ஜெபிப்போமா, வலது கையை உயர்த்தி ஜெபிப்போமா. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால்
ரக்கசேமா நத்துடி அந்த ரக்கமா இயேசுவி நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவி நாமத்தில் ஆண்டவரே, தனக்கு சாதகமானவளை வச்சு, தனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறவளை வச்சு, தனக்கு காரியத்துக்கு ஒத்து வருவங்களை வச்சு மட்டும் காரியத்தை சாதிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த அபிமெலேக்கின் ஆவிகள் இயேசுவி நாமத்தை முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவி நாமத்தை முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவி நாமத்தை நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். வாய்களை திறந்த சத்தத்தை உயர்த்தி ஜெபமனு, வாய்களை திறந்த சத்தங்களை உயர்த்தி ஜெபமனுங்க. இயேசுவி நாமத்தால், இயேசுவி நாமத்தால், இயேசுவி நாமத்தால் இப்படிப்பட்ட அந்த அபிமெலேக்கின் ஆவிகள், இப்படிப்பட்ட அந்த அபிமெலேக்கின் கிரியைகள் இயேசுவி நாமத்தை முறியடிக்கப்பட்டு போகட்டப்பா. இயேசுவி நாமத்தை முறியடிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவர் தனக்கு சாதகமானவளை வச்சு, தனக்கென்று ஆட்களை வச்சு, தனக்கென்று சாதகமான ஆட்களை எழுப்பி, தனக்கென்று சாதகமான ஆட்களை ஆண்டவரை வைத்து தான் நினைக்கிற காரியத்தை, தான் சுயமான காரியத்தை, தான் சுயமான ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என துடிக்கிற, நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுகிற, நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஆண்டவரை முயற்சிகளை எடுக்கிற அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் ஆவிகள், அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் வல்லமைகள் இந்த நாட்டில் கத்த முறியடிச்சு போடுங்க ஆண்டவர். இந்த நாட்டில் முறியடிச்சு போடுங்க ஆண்டவர். இந்த நாட்டில் முறியடிச்சு போடுங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் எல்லா இயேசுவி நாமத்தை, இயேசுவி நாமத்தை ஆண்டவர் தனக்கு சாதகமானவர்களை வச்சு, தனக்கு சாதகமானவர்களை வச்சு, தனக்கு சப்போர்ட் பண்ணுவதை மட்டும் வச்சுக்கொண்டு ஆண்டவரை தான் நினைக்கிற காரியத்தை, தன்னுடைய சுய விருப்பத்தை, சுய ஆசையை நிறைவேற்றலாம் என்று சொல்லி தீர்மானித்து செயல்பட்டு கொண்டு இருக்கிற அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் ஆவிகள், அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் வல்லமைகள், அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் கிரியைகள் இப்பொழுதே இயேசுவி நாமத்தை முறியடிக்கப்பட்டு போகணும். இப்பொழுதே முறியடிக்கப்பட்டு போகணும். இப்பொழுதே முறியடிக்கப்பட்டு போகணும். இப்பொழுதே முறியடிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தை ஒருமனப்படுகிறோம், ஒருமனப்படுகிறோம். அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் ஆவிகள் இன்னைக்கு வேரோட பிடுங்கப்பட்டு போகட்டையா, இன்னைக்கு வேரோட பிடுங்கப்பட்டு போகட்டையா, இன்னைக்கு வேரோட பிடுங்கப்பட்டு போகட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால். தனக்கென ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு, தனக்கென ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு, தனக்கென சில பேரை ஏற்படுத்தி கொண்டு, தனக்கு சாதகமான சில பேரை வைத்துக் கொண்டு தான் நினைக்கிறத சாதிக்கணும்னு நினைக்கிற இந்த அபிமெலேக்கின் ஆவிகள், இந்த அபிமெலேக்கின் வல்லமைகள் ஆண்டவரை சில ஆட்களை எழுப்பி தனக்காக வைத்து, தான் கூடவே வைத்துக் கொண்டு, தனக்கு சாதகமாக வைத்துக் கொண்டு அவர்களை வச்சு தான் நினைக்கிற காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிற இப்படிப்பட்ட அபிமெலேக்கின் ஆவிகள், இப்படிப்பட்ட அபிமெலேக்கின் வல்லமைகள் இந்த நாட்டில் கத்த முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். நாட்டில் முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். நாட்டில் முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் அழிஞ்சு நிர்மலமாய் போவதாக, அழிஞ்சு நிர்மலமாய் போவதாக. அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் செயல்பாடுகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுவீராக, ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுவீராக. அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் காரியங்கள் எல்லாம் இந்த நாட்டில் அபத்தமாக்கி போடுவீராக, அபத்தமாக்கி போடுவீராக இயேசுவின் நாமத்தால். இனி ஒரு நாள் அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் ஆவிகள் கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவர், கிரியை நடப்பிக்கவே கூடாது இயேசுவின் நாமத்தால், கிரியை நடப்பிக்கவே கூடாது இயேசுவின் நாமத்தினால். கர்த்தருடைய கரையறைக்கு பலத்த கிரியை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், மீதிப்போம், சத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அவனுடைய மூணாவது கிரியை, கர்த்தர் தனக்கு நியமிக்காத காரியத்தை கூட தனக்கு பெறணும்னு ஆசைப்பட்டவன் அந்த அபிமெலேக்கு. ராஜாவுடைய பதவி கிதியோனுடைய பிள்ளைகளுக்கு தான் போகணும், அடுத்த ராஜாவா அவங்க தான் வரணும். ஆனால் அந்த ராஜாக்கள் வரக்கூடாது. தனக்கு நியமிக்கப்படாததாக இருந்தோம், தன ஒரு மறுமனையாட்டின் பிள்ளைகளாக இருந்தோம், தனக்கு தேவன் நியமிக்கலை, ஆனாலும் எனக்கு வேணும். கர்த்தர் தனக்கு நியமிக்காத காரியத்தை மேலே கூட ஆசைப்படுவது, அதை பெறணும்னு நினைக்கிறது அபிமெலேக்கின் ஆவி. கர்த்தர் நமக்கு எதை குடிச்சிருக்கிறாரோ அது நமக்கு கிடைக்கணும், கர்த்தர் எது நமக்கு வச்சிருக்கிறாரோ அது நமக்கு கரணும், கர்த்தருடைய சித்தம் என்னவோ அது மட்டும் நிறைவேறணும்
நினைக்கிறது தேவ ஆவி. கர்த்தருக்கு சித்தமெல்லாம் கூட பரவாயில்ல, கர்த்தர் சித்தத்தை பற்றி அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கர்த்தருடைய சித்தத்தை பற்றியே கவலைப்படாமல் செயல்படுகிறது அபிமெலேக்கின் ஆவி. தேவ சித்தமா, தேவ சித்தம் இல்லையா, இது கர்த்தருக்கு சித்தமானதா, இது வேத வசனத்தின்படி சரியா, வேத ஒழுங்கின்படி சரியா என்பதெல்லாம் யோசிக்காம தனக்கு பிடிக்குது, தான் நினைக்கிறத செய்யணும். அது கர்த்தருடைய சித்தத்தை பற்றி அவசியம் இல்லை, கர்த்தருடைய சித்தத்தை பற்றி ஒன்றும் அக்கறை இல்லை, கர்த்தருடைய சித்தத்தை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நோக்கத்தோடு செயல்படுகிறது அபிமெலேக்கின் ஆவி. கர்த்தருடைய சித்தத்தை பற்றி யோசிக்காம, கர்த்தருடைய சித்தத்தை பற்றி நினைக்காம, கர்த்தருடைய சித்தத்தை கேட்காம, தான் ஆசையை தான் விரும்புறத இன்னைக்கு ஒரு நபர் நிறைவேற்றுவாங்கன்னா இது தேவ ஆவி அல்ல, அது அபிமெலேக்கின் ஆவி. ஆண்டவருடைய இயேசுவை பார்க்கிறோம், அப்போஸ்தலர் பவுலை பார்க்கிறோம், பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். அவங்கள என்ன, நாங்கள் தேவ சித்தமா? பவுலை சந்திச்சோன்னு அவர் கேட்குற முதல் கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் எங்கே போக சித்தமாக இருக்கிறேன்? அதுதான் அவருடைய முதல் கேள்வி. ஒரு தேவ ஜனம், ஒரு தேவ ஆவினா அவங்க கேட்குற முதல் கேள்வி, இது கர்த்தர் சித்தமா, இது கர்த்தருக்கு விருப்பமா, இது வேத வசனத்தின்படி சரியா? இதுதான் ஒரு தேவ ஆவிக்குரிய அடையாளம். அதை தாண்டி கர்த்தருடைய சித்தத்தை பற்றி அறிய விருப்பம் இல்லை, கர்த்தருடைய சித்தத்தை அறியணுன்ற நோக்கமும் இல்லை, கர்த்தருடைய சித்தத்தை பற்றி கேட்கணும் அவசியமும் இல்லை. தான் நினைக்கிறேன், தான் செய்கிறேன். கர்த்தர் எனக்கு முன்குறிக்கலாம் கூட எனக்கு அது வேணும், கர்த்தர் எனக்கு கொடுக்கலாம் கூட அது எனக்கு வேணும். கர்த்தருடைய சித்தம் இல்லைனா கூட நான் அதை செய்வேன், கர்த்தருடைய விருப்பம் இல்லைனா கூட அதை நான் செய்வேன். இந்த எண்ணம் இருக்குமானால் இது தேவ ஆவி இல்லை, இது அபிமெலேக்கின் ஆவி. இந்த அபிமெலேக்கின் ஆவியை கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பான்னு சொல்லி எல்லா நேர் முழங்கால் ஜபிக்கலாமா? நேர் முழங்கால் படிட்டு ஜபிக்கலாமா? இப்படிப்பட்ட தேவ சித்தத்தை பற்றி கவலைப்படாம, தேவ சித்தத்தை பற்றி யோசிக்காம, தேவ சித்தத்தை பற்றியே அக்கறை கொள்ளாம, தேவ சித்தத்தை பற்றி ஒண்ணுமே சிந்திக்கலாம, தான் ஆசையை மட்டும் நிறைவேற்றணும்னு துடிக்கிறது, தான் ஆசையை மட்டும் நிறைவேற்றணும்னு நினைக்கிறது, அது அபிமெலேக்கின் ஆவி, அது தேவ ஆவி அல்ல. அப்படிப்பட்ட அபிமெலேக்கை அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பான்னு எல்லாம் ஜபிப்போமா? எல்லா வாயில தந்து ஜபிப்போமா? தகப்பனே ஒரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசை இருக்குதுன்றதுனால, எங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்றதுனால, நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்பதனால ஆண்டவரே எங்களுக்கு தேவ சித்தம் இல்லாத ஒன்று, தேவ சித்தம் இல்லை நாங்கள் செய்ய துணிகரம் கொள்ளக்கூடாது ஆண்டவர். தேவ சித்தம் இல்லாத ஒன்று நாங்கள் துணிகரம் கொள்ளக்கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் ஆவிக்கு நாங்கள் இடம் கொடுக்கவே கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட அபிமெலேக்கு ஆவிக்கு நாங்கள் இடம் கொடுக்கவே கூடாது ஆண்டவர். தேவ சித்தம் இல்லை ஏன்னா அதை எதையுமே தவிர்ப்பதற்கும், எதையுமே தூக்கி எறிவதற்கும், எதையுமே செய்யாமல் இருப்பதற்கும் நாங்கள் ஆண்டவர் அர்ப்பணிக்கப்பட்டவன் ஒரு தேவ ஆவியை பெற்றவளாய் இருக்கணுமே ஒழிய மாறாக ஆண்டவர் அது தேவ சித்தம் இல்லைன்னா கூட நாங்கள் செய்வதற்கு துணிகரம் கொள்ளுகிற நபரா நாங்கள் இருக்கவே கூடாது ஆண்டவர். நாங்கள் செயல்படவே கூடாது ஆண்டவர். அது தேவ சித்தம் இல்லைன்னா கூட நாங்கள் செய்வோம், தேவ சித்தம் இல்லைன்னா கூட நாங்கள் அதை போவோம், அதை பெய்வோம், அதை பார்ப்போம், அதை வாங்குவோம், அதை விற்போம். அப்படிப்பட்ட எண்ணங்கள், அப்படிப்பட்ட சிந்தனைகள் இந்த நாட்கள் தேவ சித்தத்தை பற்றியே யோசனை இல்லாத அபிமெலேக்கின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவர். தேவ சித்தத்தை பற்றியே யோசனை இல்லாம, தேவ சித்தத்தை பற்றியே யோசிக்காம, தேவ விருப்பத்தை பற்றியே யோசிக்காம, வேத வசனத்தில் நமக்கு சம்பந்தம் இருக்கின்ற வசனத்தை பற்றியே யோசிக்காம செயல்படுகிற இந்த அபிமெலேக்கின் ஆவிகள், இந்த அபிமெலேக்கின் வல்லமைகள் எல்லா வாய்களத்திலிருந்து செவி. இது மேக்ஸ் 90% கிரியை செய்கிற ஆவி, இது 90% கிரியை செய்கிற ஆவி. ஒரு காரியத்தை செய்யும் போது யார் தேவ சித்தத்தை யோசிக்கிறோம் தெரியல, யார் தேவ சித்தத்தை அறிகிறோம் தெரியல. இந்த தேவ சித்தத்தை செய்வதற்கு யார் முற்படுகிறோம்? இது தேவ சித்தமா, இது தேவ விருப்பமா, இது தேவ விருப்பம் இல்லையா? அப்படி என்ற யோசனையே இல்லாம செயல்படுகிற அபிமெலேக்கின் ஆவிகள், அபிமெலேக்கின் வல்லமைகள், அபிமெலேக்கின் கிரியைகள் இந்த நாட்களில் கர்த்தர் முறியடிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தை ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். நீமான் கரமான சிபலரா மனகதான ரிபலா அல்மரா கதுடி கான்கரவோ ரக்க சிபன் கரதுடி வாக்கரா ரக்கதுடி மால்கரா பதுடிமான் கரபா ரபலரமான சபதோடரபா துடாக்கரமனா. இயேசுவின் நாமத்தால் தனக்கு தோன்றுகிற எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் தேவ சித்தத்தை யோசிக்காம செய்ய வைக்கிற இந்த அபிமெலேக்கின் ஆவிகள் இந்த நாட்டில் வேரோடு அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவர், வேரோடு பிடுங்கப்பட்டு போகட்டும் ஆண்டவர். இந்த ஆவிகள் முறியடிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தால். இனி எங்களுக்குள்ள குடும்பத்துள்ள சபைக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஆவிகள், இப்படிப்பட்ட ஒரு வல்லமைகள் தேவ சித்தத்தை பற்றியே யோசிக்காம, தேவ சித்தத்தை பற்றியே நினைக்காம, தேவ சித்தத்தை பற்றியே கரிசனை கொள்ளாம எங்களை செயல்பட வைக்கிற இப்படிப்பட்ட அபிமெலேக்கின் ஆவிகள்
இன்னைக்கு எங்களுக்குள்ள சபைக்குள்ள குடும்பத்துக்குள்ள இருந்து கர்த்தர் வேரோட பிடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம். அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறோம். முறியடிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் ஆவி இனி எங்களுக்குள்ள கிரியை செய்யாம தேவன் காத்துக்கொள்ளுங்க. சபைக்குள்ள கிரியை செய்யாம காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். நாங்க எந்த காரியம் செய்கிறதா இருந்தாலும், அது சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும், அதை தேவ சமூகத்தை கொண்டு போய் ஜெபித்து தேவ சித்தத்துக்கு காத்திருந்து தேவ சித்தத்தின்படியே செய்கிற நபர்களா நாங்க இருக்கணுமே ஒழிய, நாங்க விரும்புறது தேவ சித்தம் இல்லை என்றால் கூட நாங்க செய்கிற துணிகரம் கொள்ளுகிற இந்த அபிமெலேக்கின் ஆவிக்கு நாங்க இடம் கொடுக்கவே கூடாது இயேசுவின் நாமத்தில். அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் ஆவிகளை அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம்முடைய நாலாவது கிரியை ஒரு காரியத்தை குறுக்க வழியில சாதிக்கணும்னு நினைக்கிறது. அது அபிமெலேக்கின் நாலாவது கிரியை. ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் நேர்வழி வச்சிருக்கிறார். கர்த்தர் நியமிச்ச ஒரு பாதை இருக்குது. கர்த்தர் நியமிக்கிற ஒரு காரியம் இருக்குது. கர்த்தர் நியமிக்கிறபடி அது செயல்படாம குறுக்கு வழியில அவன் என்ன செய்வான்? சீகேம் பட்டணத்து மனிதர் மூப்பர்கள் காதுகள் பேச வச்சு அந்த காரியத்தை அவன் சாதிக்க நினைக்கிறான். இது என்ன? ஒரு காரியத்தை குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறது, குறுக்கு வழியில சம்பாதிக்க நினைக்கிறது அபிமெலேக்கின் ஆவி. ஒரு பொருளை குறுக்கு வழியில சம்பாதிக்க நினைக்கிறது அபிமெலேக்கின் ஆவி. கர்த்தர் கொடுக்காத ஒன்றை குறுக்கு வழியில, ஏன்னா கர்த்தர் கொடுத்தாம கைக்கு வந்துடும். கர்த்தர் கொடுக்கலும் போது அதை குறுக்கு வழியில, ஒரு துவாரமான வழியில, மற்றவங்க போற வழியில எப்படியாச்சும் என்ன செய்யணும்? அந்த குறுக்கு வழியில சம்பாதிக்கணுன்ற எண்ணம், குறுக்கு வழியில யோசிக்கின்ற எண்ணம், அப்படிப்பட்ட எண்ணங்கள் அது எந்த ஆவி? அது அபிமெலேக்கின் ஆவி. அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் ஆவியை கர்த்தர் நிர்மலமாக்கி போடுங்கப்பான்னு சொல்லி 2 கைகளை வானத்தை விரிச்சு ஜெபம் பண்ணலாமா? 2 கையை வானத்தை விரிச்சு ஜெபம் பண்ணலாமா? 2 கையும் வானத்தை விரிச்சு ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, குறுக்கு வழியில ஒரு காரியத்தை நேர்மையான முறையில், நீதியான முறையில், யதார்த்தமான முறையில் ஜெபம் பண்ணி பெறாம, ஜெபிச்சு பெறாம குறுக்கு வழியில சம்பாதிக்க நினைக்கிறது ஜெபத்தினால வராம. பைபிள் சொல்லுது, விசுவாசத்தில் வராத யாவும் பாவம் என்று சொல்லி, விசுவாசத்தில் வராத யாவும் பாவம்னு சொல்லி ஒரு காரியத்தை குறுக்கு வழியில சம்பாதிக்கணும், குறுக்கு வழியில செயல்படணும். ஒரு பொருளோ பணமோ காரியமோ எந்த காரியமா இருந்தாலும் அது குறுக்கு வழியில சம்பாதிக்க நினைக்க அது அபிமெலேக்கின் ஆவி. அந்த அபிமெலேக்கின் ஆவியை கர்த்தருக்கு அழிச்சு போடுங்க. எல்லா வாய்களை திறங்க, எல்லா வாய்களை திறந்து உங்க சத்தம் உங்க காதுக்கு கேட்கிற மாதிரி ஜெபம் பண்ணுங்க. உங்க சத்தம் உங்க காதுக்கு கேட்கிற மாதிரி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, 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 நீமா காரா மானா சேக்கா தாடா அல்மா ரக்கா மௌதுடி யாந்தரா ரேபா காத்தடி யாந்தர ரமணா ஷியாந்தரா. இயேசுவின் நாமத்தில் தேவனே, 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 ஆண்டவர் காரியத்தை நாங்க ஜெபித்து ஆயத்தப்பட்டு விசுவாசத்துல பெறாம, விசுவாசம் இல்லாம குறுக்கு வழியில, குறுக்கான முறையில், தேவன் நியமிக்காத வழியில, தேவன் நியமிக்காத காரியத்தில் ஒரு பொருளை வாங்கணும், ஒரு பொருளை சம்பாதிக்கணும், ஒரு காரியத்தை பெறணும்னு நினைக்கிற இப்படிப்பட்ட அபிமெலேக்கின் ஆவி, இப்படிப்பட்ட அபிமெலேக்கின் வல்லமைகள் இந்த நாட்டில் கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. நீமா காத்தா டாடா ராக்கா சேமான அல்மா ராக்கா பௌதுடி ஆந்தரா ரிபா லரமன ஷபதடா ரிபாலரா அல்மாரா கத்தோடி மான்கரா பௌதுடி நீமான் காரா மாக்கா தாடா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் குறுக்கு வழியில சம்பாதிக்க நினைக்கிற, குறுக்கு வழியில யோசனையை கொடுக்கிற நேர்மையான முறையில், நீதியான முறையில், யதார்த்தமான முறையில், விசுவாசத்தின் முறையில், ஜெபத்தின் மூலமா ஒரு காரியத்தை பெறாம குறுக்கு வழியில சம்பாதிக்க நினைக்கிற, குறுக்கு வழியில பெற நினைக்கிற இந்த அபிமெலேக்கின் ஆவி, இந்த அபிமெலேக்கின் வல்லமைகள் இந்த நாட்களிலே கத்த அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. இந்த நாட்டிலே கத்த முறியடிச்சு போடுங்கப்பா. இந்த நாட்டில் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தில். இந்த நாட்டில் கத்த அழிக்கப்பட்டு போகட்டும் ஐயா. அப்படிப்பட்ட குறுக்கு வழியில ஜெபிக்காம, ஆண்டவரை விசுவாசிக்காம, ஆண்டவர் காரியத்தை பெற நினைக்க வைக்கிற அப்படிப்பட்ட ஆண்டவர் அபிமெலேக்கின் ஆவி இனி ஒரு நாள் செயல்படக்கூடாதப்பா, ஒரு நாள் செயல்படக்கூடாது. ஆண்டவர் சபைக்குள்ள, குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நாள் இந்த அபிமெலேக்கின் ஆவிகள் கிரியை நடப்பிக்கவே கூடாதுன்னு ஜெபிக்க இயேசுவின் நாமம். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லு. இயேசுவின் நாமத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை
தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 அவனுடைய 5வது கிரியை, அந்த ஆவியினுடைய 5வது கிரியை, நல்லவர்களோட அவன் இருக்கவே மாட்டான். பைபிள் சொல்லுது, போக்கிரிகளோட கூட அவன் இருந்தான், போக்கிரிகள் அவனை பின்பற்றினார்கள் என்று சொல்லி. அவன் கூட யார் இருக்க மாட்டான்னா, ஸோ நல்லவர்களோட இந்த அபிமெலேக்கின் ஆவி நீதியா, நல்ல ஜெபம் பண்ணி, நல்ல பைபிள் வாசித்து, உண்மையா, பரிசுத்தமா, யதார்த்தமா, உண்மைக்கு பாடுபடுகிற, கர்த்தருக்கு சித்தமானதை செய்கிற, கர்த்தருக்கு விருப்பமானதை செய்கிற நபரோடு அவன் இருக்கவே மாட்டான். அவன் இருக்கவே மாட்டான். அவன் அதிக நேரம் செலவு பண்ணவே மாட்டான். அவன் யாரோட தான் இருப்பான்? போக்கிரிகளோட கூட இருந்தான்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்தில் இது முழுசும் இருக்குது. இந்த அபிமெலேக்கு ஆவியை பற்றி நியாயாதிபதிகள் 9ஆவது அதிகாரத்தில் கிளியராக எழுதி வச்சிருக்கிறான். அவன் யாரோட இருப்பான்? நல்லவர்களோட இல்லை, போக்கிரிகளோட, கர்த்தருக்கு சித்தம் இல்லாதவங்க, ஸோ ஏமாத்துறவங்க, மொல்ல மாறிங்க, சண்டை போடுறவங்க, கோல் சொல்றவங்க, பிடிவாதம் பிடிக்கிறவங்க, இப்படிப்பட்ட நபர்களோடு கூட ஒரு நபர் அதிகமான நேரம் இருக்கிறாங்கன்னா அது தேவ ஆவி இல்லை, அது அபிமெலேக்கின் ஆவி. ஒரு தேவ ஆவி என்ன செய்யும்? நல்லவர்களோடு இருக்கும், ஜெபிக்கிறவங்களோடு இருக்கும், பரிசுத்தமானவங்களோடு இருக்கும், உண்மையாக இருக்கிறோம், உத்தமர்களோடு கூட இருக்கும், தேவனுக்கு பிரியமானவரோடு இருக்கும், கர்த்தருக்கு சித்தமானவரோடு கூட இருக்கும். ஆனால் இதை தவிர்த்து போக்கிரிகளோடு கூட இருக்க ஒரு மனம் விருப்பம் கொள்ளுது. அவன் கெட்ட மனம் தெரிஞ்சு கூட அவனோட நேரத்தை செலவிட தோணுது, அவங்களோட இருக்க தோணுது, அவங்களோட பேச தோணுது, ஆசைப்படுறோம், அவங்களோட இருக்கிறதுக்கு விரும்புகிறோம், அவங்களோட அடிக்கடி நாங்கள் கூடுகிறோம் அப்படின்னு சொன்னா அது எந்த ஆவி? அது அபிமெலேக்கின் ஆவி. இந்த அபிமெலேக்கின் ஆவியத்தை அழிச்சு போடணும். இந்த 5வது கிரியை என்ன கிரியை? நல்லவர்களோடு அது இருக்காது, விசுவாசிக்கிறவங்களோடு இருக்காது. அது யாரோட இருக்குன்னா, ஸோ நல்லா இல்லாத போக்குறீங்க, கெட்டவர்கள், ஸோ தவறான வழியில் போறவங்க, குறுக்க வழியில் போறவங்க, தப்பான பாதையை காட்டுறவங்க, கெட்ட வார்த்தை பேசுறவங்க, சண்டை போடுறவங்க, அடிக்கிறவங்க, வெடிக்கிறவங்க, குடிக்கிறவங்க, வெறிக்கிறவங்க, இப்படிப்பட்ட நபர்களோடு கூட இருக்கிறதுக்கு மனசு விரும்பும். இருக்கிறதில்ல, இருக்கிறத மனசு விரும்பும். அவங்களோட இருக்கிறது தப்புனே தோணாது, அவங்களோட பேசுறது தப்புனே தோணாது. இவங்களோட நம்ம போகிறோமே, மற்றவங்களோட பார்த்தா தப்பாக நினைப்பாங்களே, அந்த எண்ணமே இருக்காது. மற்றவங்களோட போக்கிரிகளோட கூட அதிகமான நேரத்தை செலவு பண்ணுறது, தப்பான நபர்கள், தவறான நபர்களோடு கூட இருக்கிறதுக்கு ஒரு மனசு விருப்பம் காட்டுனா அது அபிமெலேக்கின் ஆவி. இந்த 5வது கிரியை கர்த்தர் அழிக்கும்படி தலைகளை வானத்துக்கு உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? தலைகளை வானத்துக்கு நேரம் உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? தலையை வானத்துக்கு நேரம் உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? தலைகளை வானத்துக்கு நேரம் இந்த 5வது கிரியை அழிச்சு போடுங்கப்பான்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். நீமா கத்தா டாடா ரக்கசே அல்மா ரக்கா மானா கத்தடா ரீபா லர்ர மன கமா நத்துடா ரீபா லர்ர மன கமா துடா கரபா அல்மாரா சேமனா கத்தடா ரீபா கான் கரோ சிக்கதோ ரோஹோ துடி மால்கரவோ நேஹாந்தரா மால்கரோ நீமா லர்ர மாகான் டாடா ரக்கா மாதுடி ஆந்தரா. இல்ல வாயை திறந்த ஜெபங்கள், இல்ல வாயை திறந்த ஜெபமனுங்க. ரீபா காத்தாடோ ரீபா ஷே ஹந்தர ஹால்கரா ரீபா கபா யுத்த பாசல ஜெபமனுங்க, யுத்த பாசல ஜோமனுங்க. அல்மா ஹாத்தாட ரிக்கா தொடி நீமா ஹாத்தோடி பாக்கரோ நீ ஹந்தர அக்கரா ரக்க மௌதுடி பாக்கரோ நீமா ஹசி அக்கரா பௌதுயா நீமா லர மன ஹதடா ரீபா லல ஹாத்தடா நீமா காத்தாடரா ரீபா கமானா தாடா ரபா அல்மா ரக்க மானா தாடா ரக்க ரீபா கமானா சேகோ தோடோரோ. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் இப்படிப்பட்ட அந்த வல்லமை, இப்படிப்பட்ட அந்த வல்லமை ஆண்டவர் நல்லவர்களோடு எங்களுக்கு இருக்க முடியாம, ஆண்டவரை நல்லவர்களோடு இருக்க விருப்பம் இல்லாம, கெட்ட மனிதர்களோடு கூட, கெடுதல் செய்கிற மனிதர்களோடு கூட, தப்பான மனிதர்களோடு கூட, ஜெபிக்காதவங்களோடு கூட, விசுவாசம் இல்லாதவங்களோடு கூட, கர்த்தருக்கு பிரியமில்லாதவங்களோடு கூட, பிசாசுக்கு துணை போறவங்களோடு கூட, பிசாசின் சித்தத்தை நிறைவேற்றவங்களோடு கூட அதிகமான நேரங்கள் எங்களுக்கு இருக்க தோணுதுன்னா இது அபிமெலேக்கின் ஆவினா. இந்த ஆவி அழிச்சு
அழிச்சு ஜெபிக்கிறோம். இந்த ஆவியை எங்களுக்குள்ள அழிச்சு ஜெபிக்கிறோம். இந்த ஆவியை எங்களுக்குள்ள அழிச்சு ஜெபிக்கிறோம். இந்த ஆவியை எங்களுக்குள்ள முறிச்சு ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஆவிகள் சபைக்குள்ள கிரியை செய்யக்கூடாது ஆண்டவரே. சபைகளுக்குள்ள கிரியை செய்யக்கூடாது ஆண்டவரே. நாங்க போக்கிரிகளோடு குடியிருக்க இல்ல, நாங்க போக்கிரிகளோடு கூட இல்ல ஆண்டவரே, பாவிகளோடு கூட இல்ல. சங்கீதம் 1:1 சொல்லுது, பாவிகள் வழியில நில்லாம பரியாசகர உட்கார இடத்தோட உட்கார கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. ஆனா நம்ம ஆண்டவரே போக்கிரிகளோடு கூட அதிகமான நேரம் இருக்கிறோம், போக்கிரிகளோடு கூட அதிக நேரம் செலவிடுகிறோம். அவங்களோட கூட இருக்க விரும்புறேன்னா அது தேவ ஆவி அல்ல, அது தேவ ஆவி அல்ல. அந்த ஆவி டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும். ஒரு ஆள் தப்பான நபர்னா அந்த ஆவி டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும், அந்த ஆவி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும், நம்ம ஆவி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அப்படி ஒரு டிஸ்டர்ப் எனக்கு வரலன்னா அது அபிமெலேக்கின் ஆவி, அது அபிமெலேக்கின் ஆவி. அந்த ஆவியை முறி அடிக்கிறப்பா, அந்த ஆவியை முறி அடிக்கிறப்பா. ஆண்டவரே 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 Kema laka rada riba lara mana sema naka tuda riba kalka ramono raka sema naramana kabaduda riala almara sema na kadadada riba kabarwa இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் குறிப்பா ஆண்டவரே நாங்க ரட்சிக்கப்படாத ஒரு நபரோடு கூட ஒரு சரியான ரட்சிப்பில்லாத நபரோடு அதிகமான நாங்க செலவிடவே கூடாது ஆண்டவரே, நாங்க செலவிடவே கூடாது ஆண்டவரே. ரட்சிக்கப்பட சரியான ரட்சிப்பு இல்லாம, சரியான அபிஷேகம் பெறாம, சரியான வல்லமையில இல்லாம, சரியான விசுவாசம் இல்லாத தேவ சமூகத்துல காத்திருக்காத ஒரு நபரோடு நாங்க அதிகமான நேரம் செலவிட விரும்பக்கூடாது ஆண்டவரே, விரும்பக்கூடாது ஆண்டவரே. அதுதான் தேவ ஆவின்னா அந்த தேவ ஆவி எங்களுக்கு தாங்கப்பா. அந்த தேவ ஆவி நாங்க இருக்கணுமே ஒழிய இந்த அபிமெலேக்கின் ஆவி போக்கிரிகளோடு கூட இருக்க வைக்கிற, கெட்டவர்களோடு கூட இருக்க வைக்கிற, கெட்டவர்களோடு இருக்க மனம் விருப்பம் கொள்ள வைக்கிற இந்த அபிமெலேக்கின் ஆவி, இந்த அபிமெலேக்கின் வல்லமைகள் இந்த நாட்களே முறியடிக்கப்பட்டு போகணும், இந்த நாட்டில் முறியடிக்கப்பட்டு போகணும், இந்த நாட்டில் முறியடிக்கப்பட்டு போகணும், இந்த நாட்டில் முறியடிக்கப்பட்டு போகணும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் ஆவிகள் எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இப்படிப்பட்ட ஆண்டவரே துதிக்கிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவரே போக்கிரிகளோடு கூட அதிகமான நேரம் இருக்க வைக்கிற இந்த ஆண்டவரே அபிமெலேக்கின் ஆவிகள் இந்த நாட்களை எங்களுக்குள்ள அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் தேவனோடு தேவ ஜனங்களோடு அதிகமான இருக்கணும், தேவ சபையில இருக்கணும், ஜெபத்தில் இருக்கணும், விசுவாசத்தில் இருக்கணும், வேதத்தோடு நேரத்தை செலவிடணும். இப்படிப்பட்ட நபரை நாங்கள் இருக்கணுமே ஒழிய போக்கிரிகளோடு நாங்கள் நேரத்தை செலவிடக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டு வருகிற, அப்படிப்பட்ட சிந்தையை கொண்டு வருகிற இந்த அபிமெலேக்கின் ஆவிகளை கத்த முறியடிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலத்த கருத்து செய்து நாமத்தை உயர்த்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம் சாத்தானை எழுப்பி நிற்கவா சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அப்படி ஆறாவது கிரியை உலக பிரகமான பொருட்கள் மேல அதிக ஆசை கொள்ளுவது. உலக பிரகாரமான காரியம் ராஜாவாகிறது என்ன ஒரு உலக பிரகாரமான காரியம். ஆண்டவரை இயேசுவர் ராஜாவாக்க வருவாங்க, அவர் சொல்லுவா எனக்கு வேணான உதவி தலையிட்டு போடுவார். ராஜாவாக்க தலைவனாக்க விரும்புறது, முதன்மையா இருக்க விரும்புறது, நம்ம தான் பெரிய ஆளா இருக்க விரும்பணும், நம்ம தான் பெருசா இருக்கணும், நம்ம மட்டும் தான் பெரியவங்களா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் கொள்ளுகிறது ஆவி. அது அபிமெலேக்கின் ஆவி. 70 பேருக்குள்ள ஒரு ஆள் கிடைக்கணும், பட் மாறாக அதுக்கு மாறாக தான் தான் பெரிய ஆளா இருக்கணும், தான் தான் பெரியவனா இருக்கணும், தான் தான் ராஜாவா இருக்கணும். அந்த உலக பிரகாரமான பொருட்களுக்கு மேல, உலக பிரகாரமான காரியங்களுக்கு மேல, உதவி பிரகாரமான பொருட்கள் பதவிக்கு மேல, உலக பிரகாரமான பெருமைகளுக்கு மேல அதிகமான நாட்டம் வருமானா அது எந்த ஆவினா அது அபிமெலேக்கின் ஆவி. அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் ஆவியை கர்த்தனுக்கு நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. தன்னைத்தான தேவனுக்கு சமமா இருந்தோம் ஆண்டவரா இயேசு பிதாவுக்கு சமமாக இருப்பதை எண்ணாமல், அதுதான் தேவனுடைய ஆவி. தாழ்மையா இருக்கிறது, மறைந்திருக்கிறது, அது ஒளிஞ்சிருக்கிறது, அதுதான் தேவ ஆவி. ஆனால் தன்னை வெளிக்காட்டு நினச்சி தன்னை பெரியாளாக இருக்கணும்னு நினைக்கிற அந்த உலக பிரகாரமான காரியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறது அந்த அபிமெலேக்கின் ஆவி. அந்த உலகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த அபிமெலேக்கின் ஆவிக்கத்தை அழிச்சு போடுங்கப்பான்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போமா, எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போமா. பக்கத்தில் கையை பிடிச்சிங்க, பக்கத்தில் அப்படியே கையை பிடிச்சி ஜோம் பண்ணுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி அப்படியே ஜோம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை உலக பிரகாரமான காரியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வைக்கிற இந்த அபிமெலேக்கின் ஆவிகள் ஆண்டு உலக பிரகாரமான பதவி, உலக பிரகாரமான பட்டம், உலக பிரகாரமான பொருள், உலக
உலக பிரகமான சொத்து, உலக பிரகமான ஆஸ்தி, பணம், பொருள் ஆசை, அப்படிப்பட்ட ஆதுகளுக்கு மேலே அதிகமான ஆசை கொடுக்க வந்து வருகிற, அதிகமான ஆசையை கொண்டு வருகிற இந்த அபிமெலேக்கின் ஆவிகள், இந்த அபிமெலேக்கின் வல்லமைகள் இந்த நாட்டில் முறியடிக்க போகட்டும் ஆண்டவர். இந்த நாட்டில் முறியடிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவர். இந்த அபிமெலேக்கின் ஆவி கிரியை அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். நீமா கத்தா டாடா ரக்கா சேமா நாத்துடா ரீபா லார்கா மானா கபா தூடா கரா அல்மாரா சேமானா கபதுடி மாக்கரா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். உலக பிரகாரமான பொருளுக்கு, உலக பிரகாரமான காரியங்களுக்கு, உலக பிரகாரமான பதவிக்கும் பட்டத்துக்கும் ஆண்டவரே அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வைக்கிற, உலக காரியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வைக்கிற இந்த அபிமெலேக்கின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம். இனி எங்களுக்குள்ள சபைக்குள்ள கிளை சபைகளை அப்படிப்பட்ட ஆவி இருக்கக்கூடாது ஆண்டவர். பிதா ஆண்டவரே துதிக்க, பிதாவுக்கு சமமா இயேசு இருந்தபோது கூட பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையான பொருளாக எண்ணாமல் என்று வேதம் சொல்லுமானால், தன்னை ராஜாவாக நினைக்கிற போது ஆண்டவரை இயேசு அதை விலகி போவாரானால், அப்படிப்பட்ட ஒரு ஆவிதான் எங்களுக்குள்ள இருக்கணுமே ஒழிய தான் ராஜாவாகணும், தான் பெரியாளா இருக்கணும், பெரியாளா காட்டணும், அப்படிப்பட்ட உலக பிரகாரமான எண்ணம், அப்படிப்பட்ட உலக பிரகாரமான ஆசைகள் இன்னைக்கு கூண்டோடு அழிக்கப்பட்டு போகணும். இன்னைக்கு கூண்டோடு அழிக்கப்பட்டு போகணும், அதை கூண்டோடு முறியடிக்கப்பட்டு போகணும், அதை கூண்டோடு நிர்மலமாய் போகணும். அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் ஆவிகளை எல்லாம் கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தருடைய கர பலமாய் கிரியை செய்யட்டும். தேவன் 6வது கிரியை அழிச்சு நிர்மலமாக்கி போடும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. அப்படி 7வது கிரியை மற்றவங்களை தாம் பக்கம் சாய வைக்கிறது. அது அபிமெலேக்காவுடைய கிரியை. தேவன் பக்கமாக சாய வைக்கமே. அந்த நியாயாதிபதிகள் 9:3 சொல்லுது, அந்த சீகமே மனிதர் கேட்ட உடனே அவன் பக்கமாக சாய்ந்தார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. மற்றவர்களை தன் பக்கமாக சாய வைக்கிறது பேச்சினால, செயல்னால. அந்த கவர்ச்சிகரமான காரியம் என்ன சொல்லணும்னா, அந்த கவர்ச்சிகரமான பேச்சு, கவர்ச்சிகரமான ஆசை, கவர்ச்சிகரமான உடை, கவர்ச்சிகரமான காரியம் ஒரு நபரை கவர்ச்சியை காட்டி தாம் பக்கம் சாய வைக்கிறாங்க. அது அபிமெலேக்கின் ஆவி. அது பேச்சா இருக்கலாம், அது பொருளா இருக்கலாம், அது எலிபடி எந்த காரியமா இருக்கலாம். மற்றவங்களை தாம் பக்கமா சாய வைக்க நினைக்கிற அந்த அபிமெலேக்கின் 7வது கிரியைகளை கத்த அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பான். வலது கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? வலது கையை உயர்த்தி ஜெபம், வலது கையை உயர்த்தி ஜெபம். இந்த 7வது கிரியை அழிச்சு போடுங்கப்பான். ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். ஆண்டவரே மற்றவளை நாங்கள் தேவன் பக்கமாக சாய்க்கணுமே ஒழிய, தேவன் பக்கமாக திருப்பணுமே ஒழிய எங்க பக்கமாக திருப்பிடக்கூடாது ஆண்டவர். எங்க பக்கமாக சாயக்கூடாது ஆண்டவர். எங்க பக்கம் சாய்கிற மாதிரி நாங்கள் செயல்படக்கூடாது ஆண்டவர். எங்க பேச்சோ, எங்க செயல்களோ, எங்கள் காரியங்களோ எங்க பக்கமாக திரும்புற அளவுக்கு, மற்றவளை எங்கள் பக்கமாக திரும்புற அளவுக்கு, எங்க பக்கமாக சாயிற அளவுக்கு, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு, எங்களுக்கு ஆண்டவரை துணையா நிற்கிற அளவுக்கு நாங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடவே கூடாது ஆண்டவர். எங்க யதார்த்தமான காரியம், எங்க நேர்மையான காரியம் இருக்குமானா அதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமே ஒழிய, நாங்க செய்து தவறுன்னு தெரிஞ்சா கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காகவே ஆண்டவர் சிலர் எங்க பக்கம் சாய வைப்பதற்காகவே நாங்க எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடக்கூடாது ஆண்டவர். எங்களை ஆண்டவர் எங்க பக்கமா சாய வைக்கிறதற்கு, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக மாத்திரமே ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே எங்க பக்கமா சாய வைப்பதற்காக மாத்திரம் நாங்க எந்த ஒரு காரியம் செயல்படக்கூடாது ஆண்டவர். அப்படி செயல்பட வைக்கிற அபிமெலேக்கின் ஆவி, அப்படி செயல்பட வைக்கிற அபிமெலேக்கின் வல்லமைகள் இந்த நாட்டில் கத்த முறியடிச்சு போட்டு, இந்த நாட்டில் கத்த நிர்மலமாக்கி போட்டு, அந்த அபிமெலேக்கின் ஆவிகள் எல்லாம் வேரோட பிடிக்கு எரிஞ்சு ஆண்டவரே இப்படிப்பட்ட கிரியைகள் எங்களுக்குள்ள இராதபடிக்கு, சபையில இராதபடிக்கு அந்த கிரியை நடப்பிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொருவரும் தேவன் பக்கமாக நாங்கள் சாய்க்கணும். யதார்த்தமான காரியத்தை நாங்கள் செய்யணுமா ஒழிய, நாங்கள் செய்கிற காரியத்தை மற்றவங்க சப்போர்ட் பண்ணணும் என்பதற்காகவே அவங்களுக்கு சாதகமான செயல், அவங்களுக்கு சாதகமான பேச்சு நாங்கள் ஒரு நாள் ஈடுபடக்கூடாது ஆண்டவர். நாங்கள் செயல்படக்கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட அபிமெலேக்கின் ஆவிகளை எல்லாம் இந்த நாட்டிலே அழிச்சு நீர்மலமாக்கி போடுபடிச்சு மற்றவங்களை எங்க பக்கமாக சாய வைப்பதற்காகவே செயல்படுகிற அத்தனை முயற்சிகளும் அத்தனை செயல்பாடுகளையும் இன்றைக்கு தேவன் அழிச்சு நீர்மலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர்மலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட 7 விதமான கிரியைகள், இந்த அபிமெலேக்கின் ஆவியின் கிரியைகள் எங்களுக்குள்ள, சபைக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள ஆண்டவர் சபைகளுக்கு மத்தியில் கிரியை செய்யாதபடி அவைகள் எல்லாத்தையும் அழிச்சு நீர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறோம். தேவ ஆவி எங்களுக்குள்ள கிரியை செய்யணுமே ஒழிய இந்த அபிமெலேக்கின் ஆவியை இனங்கண்டு கொண்டு நாங்கள் அழிச்சு நிர்மலமாக்கி போடுவதற்கு இன்னும் எங்களுக்கு பலத்தை கொடுத்து கர்த்தர்களை ஆஸ்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சகல துதி கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்தி தாழ்த்து பெருமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனோட நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சலுபகாரங்களை மறவாது. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.